அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபீஸ் ரெசிபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹெர்பல் டீ தான். இது யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா டயபெட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எடுத்துக்கலாம், மென்சுரேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எடுத்துக்கலாம், ஹை பிபி இருக்கிறவங்க எடுத்துக்கலாம். இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் நான் தண்ணி எடுத்திருக்கேன். இது 1.5 டம்ளர் ஆகணும். அது வரைக்கும் நீங்கள் நல்லா பாயில் பண்ணணும். இதில் நம்ம என்ன சேர்த்திக்க போகிறோம் அப்படின்னா வெந்தயம் 2 1/4 டீஸ்பூனுக்கு ரொம்ப கம்மியாக எடுத்திருக்கேன் நான். அப்புறம் புதினா நான் கொழுந்து புதினா எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் புதினா பெரிய இலையை எடுத்துக்கலாம். இது கூட ஏலக்காய், இஞ்சி. நான் 2 டம்ளருக்கு அளவாக டீங்கிறதுனால சின்ன இஞ்சி எடுத்திருக்கேன். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம தட்டி சேர்த்திக்கலாம் அதில். இப்போ இது நல்லா கொதிக்கணும். இந்த ஹெர்பல் டீயில் விட்டமின் ஏ, விட்டமின் டி, பயோட்டின் இது எல்லாமே இருக்குது. டைஜஷன் ப்ராப்ளம்க்கு ரொம்ப நல்லது. ஸ்பெர்ம் கவுண்ட் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஒபேசிட்டியாக இருக்கிறவங்க வெயிட் லாஸ்க்கு கண்டிப்பாக இதை எடுத்துக்கலாம். தலைவலி, ஓரல் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எடுத்துக்கலாம். வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கிறவங்க எடுத்துக்கலாம். பிபிக்கு ரொம்ப நல்லது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையா இருக்குது. இது தினமும் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. வாரத்தில் 2 நாள் இல்லை 3 நாள் நீங்கள் எடுத்துக்கலாம். இது ரொம்ப ப்ளெயினான டீ, அதனால் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வர்றதுக்கு நான் தேன் சேர்த்திருக்கேன். நீங்கள் நாட்டு சக்கரை, பனங்கற்கண்டு அந்த மாதிரி எதுனாலும் சேர்த்திக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் அப்போ தான் எப்போல்லாம் வீடியோஸ் போடணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.